ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ வந்து நம்ம மல்லித்தழையில் சாப்பாடு செய்ய போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பாருங்கள், மல்லித்தழை வந்து நாட்டு மல்லித்தழை ஒரு கட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கிறேன், இஞ்சி கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கிறேன், புளி இவ்வளோகான வச்சுருக்கிறேன், பச்சை மிளகா ஒரு 6 பச்சை மிளகா எடுத்துக்கிறேன். நீங்கள் வரமிளகா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் பிரியம்தான். அப்புறம் நிலக்கடலை எடுத்து வச்சுக்கிறேன். இது தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் 1 நறுக்கி வச்சுக்கிறேன். தக்காளி வந்து மீடியம் சைஸில் 2 எடுத்துக்கிறேன். நீங்கள் குட்டி தக்காளினா 3 போட்டுக்கோங்க, பெரிய தக்காளினா 1 போட்டால் போதும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய வீடியோவை எல்லோரும் பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி என்னுடைய யூடியூப் சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து முக்கியமாக லைக் பண்ணும்போது மற்றவங்க பார்ப்பாங்க, அதனால தான் நான் லைக் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அதேமாதிரி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நான் டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த பெரிய வெங்காயம் கருவேப்பிலை இருக்குது பார்த்திங்களா, அதை போட்டுக்கலாம். இப்போ நான் அடுப்பை அதிகம் பண்ணிக்கிறேன். உப்பு நான் இந்தளவுக்கு போடுறேன். நான் வந்து கம்மியாக தான் போடுறேன், ஏன்னா நான் சாதத்தில் உப்பு போட்டு செய்வேன், அதனால் நான் கம்மியாக போடுறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுக்கோங்க. கல் உப்பு தான் போட்டிருக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் இது வதக்கலாம். பாருங்கள், 2 நிமிஷம் வெங்காயம் வதக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து பச்சை மிளகாயை போட்டுக்கலாம். புளி பாருங்கள், நான் இவ்வளோவான எடுத்து வச்சுருக்கிறேன், நீங்களும் அதே மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்து வச்சுருக்கிறேன், ஏன்னா நம்ம வெள்ளைப்பூண்டு சேர்க்கல இதில். இதெல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் மறுபடியும் திரும்ப வதக்கலாம். இஞ்சி ஏன் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளைப்பூண்டு நம்ம இதில் சேர்க்கல, நம்ம சாதம் செய்கிறதுனால. அதனால் நிலக்கடலை பருப்பெல்லாம் போடுறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் இஞ்சி போட்டால் உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறக்காக போட்டுக்கிறேன். இது வந்து நான் இப்போ வந்து மதியம் செஞ்சு அப்போ உடனே சாப்பிட்ற மாதிரி செய்கிறதுக்கு தான் இப்போ பண்ணுறேன். நீங்கள் இப்போ காலையில் செஞ்சு மதியம் சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் புளி அதிகமாக போட்டுக்கலாம், ஏன்னா அந்த சாதம் வந்து புளிப்பெல்லாம் எடுத்துக்கும், அப்போ நமக்கு டேஸ்ட் கிடைக்காது. அதனால் அப்படின்னா கொஞ்சம் புளி அதிகமாக போட்டுக்கோங்க. இது நான் இப்போ மதியம் சாதம் செஞ்சு அப்படி விரவி சாப்பிட்ற மாதிரி தான் நான் பண்ணுறேன். அதுதான் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு அடுப்பை ஃபுல்லாக வச்சுட்டு 1 நிமிஷம் வதக்கிட்டு அப்புறம் சிம்மில் வச்சு மூடி போட்டுடலாம். 1 நிமிஷம் வதக்கிட்டேன், அடுப்பை சிம்மில் வச்சுக்கிறேன். இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டோம், தக்காளியே தெரியல பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா மல்லித்தழையை போட்டுடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த மல்லித்தழையை நான் அப்படி பச்சையாக தான் போடுறேன், இதை வதக்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்படி பச்சையாக போட்டனால நமக்கு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் அப்படிங்கிறதுனால நான் இப்படி பச்சையாகவே போட்டிருக்கிறேன். இதை வந்து நல்லா அலசிட்டு தண்ணி வந்து வடிகட்டி வச்சுருக்கிறேன், இந்த காய் வடிகட்டுறதில்ல. அதனால் நீங்களும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வேக வச்சோம்னா அதில் சத்து போயிடும். இது வந்து நம்ம உடனே சாப்பிட்றதுனால இதை இப்படி நம்ம இந்த சூட்லேயே லைட்டாக வதங்கட்டும், அதுபடி அடுப்பு நம்ம நெருப்பு எரியாமல் வதக்கிக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் இப்படி பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்களும் இதேமாதிரி பண்ணுங்கள். இது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும், இந்த இஞ்சி வாசம் நல்லா இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம இதை வந்து நல்லா கிண்டிட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிட்டு அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வடைச்சட்டியில் நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அது வதக்கிறதுக்கெலாம் கடலெண்ணெய் தான் பயன்படுத்தினேன். இப்போ நம்ம இந்த சாப்பாட்டில் தாளித்து கொட்டுறதுக்காக நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன், ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம், அப்புறம் கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம். கடுகும் கடலைப்பருப்பும் வெந்துருச்சு. இப்போ நம்ம நிலக்கடலை வச்சுக்கிறோம், குட்டி கிணத்துல தான் வச்சுக்கிறேன், அதை போட்டுக்கலாம். இது வந்து உங்களோட பிரியம்தான், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி விட்டுருங்க. நம்ம கடலைப்பருப்பு கடுகு போடுறது நல்லா தான் இருக்கும். இது குட்டி குழந்தைங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறக்காக நான் இது போடுறேன். பெரியவங்களுமே சில பேர் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நிலக்கடலையை. அதனால் உங்களுக்கு பிரியமாக இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். அதே மாதிரி முந்திரி வந்து நான் ஒரு 10 முந்திரி எடுத்து வச்சுருக்கிறேன், அது உங்களோட பிரியம்தான். உங்களுக்கு பிரியம்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லாட்டி விட்டுருங்க. நம்ம நிலக்கடலை லைட்டாக வெந்த உடனே அப்புறம் நம்ம முந்திரி போட்டுடலாம்.
இப்போ நான் முந்திரியை போட்டுறேன். முந்திரி லைட்டாக வெந்தோடனே நம்ம இந்த வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கிறேன். நீளமாக தான் நறுக்கியிருக்கேன், நான் குட்டியாக நறுக்கியிருக்கிறேன். அதுவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா முருகல் ஆகட்டும் வெங்காயம். அப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த பருப்பு எல்லாம் வதங்கிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம சாப்பாடு ஆற வச்சிட்டோம். ஃபேன் காற்றுல ஆற வச்சுருக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். உதிரியாக தான் இருக்குது, கெட்டியாக இல்லை. நீங்களும் இதேமாதிரி பண்ணிக்கோங்க. இது ஒரு 1/4 கிலோ அரிசி நான் இப்போ எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதை பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முந்திரி நம்ம நிலக்கடலை வெங்காயம்லாம் வதக்கணும் பார்த்திங்களா, அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றுறது வந்து உங்களோட பிரியம்தான். உங்களுக்கு அதிகமாக நீங்கள் எண்ணெய் எடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. கம்மியாக தான் சேர்த்துக்கணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்காமல் விட்டுருங்க. அதை பற்றி ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கும். இவ்வளோ எண்ணெய் தான் ஊற்றணும் அப்படிங்கிறது எந்த இதுவும் கிடையாது. அதேமாரி நிலக்கடலை முந்திரியும் நம்மளோட இஷ்டம்தான். போடணுங்கிறது இல்லை. நிலக்கடலை அப்படிங்கிறத விட கடலைப்பருப்பு தான் நம்ம முக்கியமாக போடுவோம். கடலைப்பருப்பு கடுகு பருப்பு போடுறதே ஓகே தான். இது என்னென்னா குட்டி குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படிங்கிறக்காக நான் போடுறேன். அதனால் அது உங்களோட சாய்ஸ் தான், நீங்கள் பிரியப்பட்டால் போட்டுக்கலாம். சரிங்களா? இதை நல்லா விரவிட்டு நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த மல்லித்தழை கூட்டு அதை நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்த வேண்டாம், ஒரு கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்துட்டு டேஸ்ட்டு பார்க்கலாம். நமக்கு மறுபடியும் தேவைப்பட்டால் நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப புளிப்பு இல்லாமல் இருந்தாலும் சாப்பிட முடியாது. அதனால் நம்ம பார்த்துட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கலாம், உப்பு எல்லாமே பார்த்துட்டு போட்டுக்கலாம். இதுக்கு வந்து எள்ளு துவையல் அரைச்சி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு என்ன பிரியமோ நீங்கள் அதை செஞ்சு சாப்பிடுங்க தொட்டுக்கிறதுக்கு. பாருங்கள், இப்போ நம்ம நல்லா விரவியாச்சு. நான் எல்லா கூட்டும் சேர்த்துட்டேன், சரியாக இருக்குது. புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. நான் வந்து பொடி உப்பு சேர்த்துக்கிட்டேன். கலர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பச்சை கலர் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து மல்லித்தலையை வந்து வேக வைக்கல, நல்லா பச்சையாகவே போட்டதுனால பார்த்திங்கன்னா இது நாட்டு மல்லித்தலை அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு கலர் இருக்குது. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் பச்சை மிளகாய்த்தூள் மிளகா வத்தலும் சேர்த்துக்கலாம், அது உங்களோட பிரியம்தான். நான் பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா அருமையான இயற்கையான மல்லித்தலை சாப்பாடு ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருக்குதுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் ஏதாவது சொல்கிறதா இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். அப்புறம் என் வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருமே பார்க்குறீங்க, ரொம்ப நன்றி. அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. எல்லாருமே பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு வந்துடும், நீங்கள் பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.